தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 இந்த காதல் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக அந்த கன்னி ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி கண்ணிலேயே பிறந்தவங்க பொதுவாக இந்த காதல் வைப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக லவ் பண்ணக்கூடிய சூழல் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பட் அது காதல் திருமணம் வரைக்கும் போகுதா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2026 கண்டிப்பாக 100க்கு 99% அது ஒரு பெரிய கிளிக் ஆகும். வீட்டு அளவில் பேசுங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கும் உங்களுக்கு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா மனசங்கடங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7ல் சனி கெண்டக சனியாக இருக்கார், 6ல் ராகு, 12ல் கேது, கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ல் குரு பகவான் இருக்கார். வர்ற மே மாதத்துக்கு மேலே 14வது வீட்டுக்கு குரு உச்சம் பெறுவார். அப்போது கம்ப்ளீட்டாக 2026 ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழல் உண்டு. இந்த காதல் அப்படிங்கிறது லவ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேயே வரும், ஒரு நடுத்தர வயது இருக்கிறவங்க லவ் பண்ணி கல்யாணத்துக்கு பிறகு மனைவி கூட லவ் பண்ணலாம், கணவரை லவ் பண்ணலாம். அப்போ அந்த அன்புங்கிறது அன்னுணியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது. அப்போ ஃபேமிலிக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நல்ல அளவுக்கான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல், உங்களுக்குள்ளான பாண்டிங் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து மட்டும் போய்க்கிங்க. இந்த 2026 பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதத்தில் சுக்கரன் நல்லா இருக்கார், அல்லது சுக்கர திசை நடக்குது, அல்லது இந்த டைமில் சுக்கர புத்தி உங்களுக்கு ஏதோ திசை நடக்கலாம், புத்தி சுக்கர புத்தியாக இருக்குது, ஜாதகத்தில் வலுவாக இருக்குது, காதல் திருமணத்துக்குரிய யோகம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி லக்னத்துக்கு 7ல் சுக்கரன் நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துலையும், லக்னத்துக்கு உடையவன் நல்லா இருக்கிற பட்சத்துலையும், குரு நல்லா இருக்கிற பட்சத்துலையும் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படை உங்கள் சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டளவில் பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா கலகங்கள் ஆகும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் ஒத்துருப்பாங்க, பையன் வீட்டில் வேணாம்பாங்க, அல்லது பையன் வீட்டில் வேணாமாங்க, பொண்ணு வீட்டில் வேணாம்பாங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணிடலாம். ஆனால் பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பிரிந்தாலும் அது நிறைய கஷ்டங்கள் தான். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அல்லது ஒரு மே ஜூனில் வீட்டில் பேசுகிறது இருந்தாலும் கூட அந்த டைமுக்கு மேலே பேசுங்க. ஏன்னா குரு 14வது வீட்டில் குரு உச்சம் பெற்ற வீடு சந்திரனுடைய வீடு. அந்த வீட்டில் குரு நின்று பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக வீட்டளவில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் பேசும்பொழுது வீட்டிலையும் காது கொடுத்து கேட்பாங்க, உங்களுக்குள்ளேயும் ஒரு சப்போர்ட் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2024, 25 அப்படின்னு பார்க்க ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை, வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம், இது கல்யாணத்தை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போவே சண்டை போட்டுட்ருக்கங்கிற ஒரு பயம். ஒரு சிலர் 7 வருஷமாக பண்ணுறேன், 8 வருஷமாக லவ் பண்ணுறேன், ஏதோ சண்டை போடுறாங்க சேர்றாங்க, சண்டை போடுறாங்க சேர்றாங்க, இப்படியே போகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்களே நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய கன்சல்டி நம்ம பார்க்குறவங்க கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இடைப்பட்டு நிறைய பிரேக்கப் ஆன ஜாதகம் தான் நம்ம வந்திருக்குது. அவங்களும் நிறைய வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தில் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? இப்போ லவ் மேரேஜாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான சாதகமான சூழல் என்ன, அதுக்கான நேரம் என்ன, அதுதான் மெயின். அப்போ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பு உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி அதே மாதிரி தான். நீங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்களில் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த 2026 ஒரு மனப்பக்குவம், உங்கள் 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், விட்டு கொடுத்து போகிற சூழல். 2 பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணக்கூடிய சூழல். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் மாறி கண்டிப்பாக இந்த 2026 வீட்டளவுலையும் புத்துணர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக காதல் அப்படிங்கிறது 2026 ஓரளவுக்கு நல்ல காலமாக தான் இருக்க போது, தைரியமாக இருங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுய ஜாதத்தில் உங்களுடைய சுய ஜாதத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கலகமாய் நடக்குதா, கலகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போது பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மதத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிடும். உங்கள் சுய ஜாதத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்கள்டைய ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா
நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அண்டதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.